back to my channel Style with Sandy. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. ரீசன்ட்டா வந்து நமக்கு ஊர்ல இருந்து பெரிய பார்சல் ஒன்னு அனுப்பிச்சிருந்தாங்க. சோ அந்த பார்சல்ல என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படினு சொல்லி இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எல்லாமே மோஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர், மேக்கப் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. Nykaa வந்து நான் சேல் போயிருந்தப்போ எல்லாமே வந்து நான் கொஞ்சம் வாங்கி இருந்தேன். எனக்கு கொஞ்சம் நெசசரியா தேவைப்படுறதெல்லாம் வந்து வாங்கி இருந்தேன். ஃபாரின்ல கிடைக்காத ஐட்டம்ஸா அப்படினு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் என்ன பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். செஃபோராக்குள்ள கால வச்சாலே வந்து நமக்கு மேக்கப்ல இருந்து ஸ்கின் கேர்ல இருந்து எல்லாமே எக்கச்சக்கம் பயங்கர ஹை பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. எதுவுமே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. அதே மாதிரி இங்க மேப்ளின், லாக்மி ஷோரூம்லாம் வந்து எங்கேயாவது தான் ஒரு இடத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் இல்ல. செஃபோராலாம் வந்து அது வாய்ப்பே இல்லை. ஸோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் போய் வாங்கும்பொழுது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஒரு லிப்ஸ்டிக் எடுத்தாலே வந்து ஒரு 3000 4000 ரேஞ்சில் வந்து இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம ஊர்ல வந்து குவாலிட்டியான பிராண்ட்ஸ்ல அஃபோர்டபுளா கிடைக்கிற மாதிரி இங்க இல்ல. அந்த பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான பிராண்ட் தான். பட் நம்ம அதுக்காக போய் அவ்வளோ எக்ஸ்பென்சிவா வந்து எல்லாத்தையும் வந்து வாங்க முடியாது இல்லையா? ஸோ நமக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் குவாலிட்டியாகவும் சில ஐட்டம்ஸ் வேணும். அது எப்பவுமே வந்து அது எனக்கு Nykaa வந்து எனக்கு கிடைக்கும். நம்ம ஊர்ல வந்து சூப்பரான பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. நல்ல குவாலிட்டியா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்குற பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நான் வந்து புதுசா அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எங்ககிட்ட கொஞ்சம் ஸ்கின் கேர் இருக்கு, கொஞ்சம் மேக்கப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபேவரட்டான டோனர் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ளம் டோனர். என்னோட ஸ்கின் கேர் வீடியோஸ் வந்து ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த டோனர் பற்றி நான் அடிக்கடி பேசியிருப்பேன். ப்ளம்மோட கிரீன் டீ ஆல்கஹால் ஃப்ரீ டோனர். இது வந்து கிளைகாலிக் ஆசிட் இருக்கிறதுனால ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்டலாக ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் கொடுக்கும். ஸோ போர்ஸ் எல்லாம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். இது வந்து ஆல்கஹால் ஃப்ரீ அப்படின்றதுனால சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் தான். ஸோ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 390 கூட நான் வாங்கல. ஒரு 310 மேபி ஒரு 299 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஆஃபரில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து டோனர்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸி, செஃபோரா அந்த மாதிரியான பிராண்ட்ஸில் தான் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர ப்ரைஸியாக இருக்குது. என்னோட அது மட்டும் இல்லாமல் இது வந்து அதெல்லாம் எனக்கு செட் ஆகுமான்னு எனக்கு வந்து தெரியாது. பட் அந்த ப்ளம் டோனர் வந்து எனக்கு எப்பவுமே செட் ஆகும். ஸோ இட்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் டோனர். ஸோ அதை நான் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் ப்ளம்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து என்னோட அகெயின் ஒரு ஃபேவரட்டான ஃபேஸ் வாஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிராண்ட் அவீன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட்டான லிப் பாம் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரம் த பிராண்ட் லெனார்ஜ். ரீசெண்டாக தான் ஒரு பாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து நான் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது இந்த லெனார்ஜை தவிர வேற எதுக்கும் நான் வந்து போகலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து இந்த லிப் பாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே குவைத்தில் வந்து வின்டர் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் லிப் பாம் போடலன்னா லிப்ஸ் வந்து வெடிச்சு ரத்தமே வந்து வந்துடும். லிப் பாம் போடலன்னா அப்படியே வறண்டுடும், சர்வை பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப வறட்சியாக இருக்கும். இந்த லிப் பாம் அவ்வளோ சூப்பராக வந்து எங்களோட லிப்ஸை பாதுகாத்து செம்ம சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா 8 கிராம்ஸ் தான். இது 8 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 2 பேர், நானும் என்னோட ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மந்த்ஸ்க்காவது வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ டைனி அமௌண்ட் எடுத்தாலே போதும். நல்ல ஒரு பயங்கர ரிச்சான ஒரு லிப் பாம் இது. இது வந்து நைட்டில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மார்னிங் எழுந்து பாருங்கள், லிப்ஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்ட் அண்ட் ப்ளம்பியாக வந்து இருக்கும். செம்ம லிப் பாம் இது. இது வந்து நான் 2 வாங்கியிருந்தேன். டைமில் ஏதோ சேல் போயிட்டு இருந்தது ஆஃபர். ஸோ ஒன்று வந்து 500, ஸோ 50 ருபீஸ் லெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 வந்து வாங்கியிருந்தேன். 3 வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஊர்லேயே வச்சுக்க சொல்லிட்டேன். சூப்பரான லிப் பாம் இது. உங்களுக்கு யாருக்காவது வந்து நல்ல ஒரு ரொம்ப ட்ரை லிப்ஸ், நல்ல ஒரு சூப்பரான லிப் பாம் வேணும்னா தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 500ன்னு பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்கள் 100 ரூபா கொடுத்து மாதம் இல்லை 20 days ஒன்ஸ் லிப் பாம் வாங்குறதுக்கு 500 ருபீஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக 6-7 மாதத்துக்கு கூட வரும். டைனி அமௌண்ட் எடுத்தாலே போதும். வெரி மாய்ஸ்சரைசிங். நான் வந்து 100% வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு லிப் பாம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் ஸ்மெல்லு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த 3 லிப் பாம் லெனார்ஜில் வந்து நான் வாங்கினதுக்கு எனக்கு வந்து ஃப்ரீ கிட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து லெனார்ஜோட வாட்டர் பேங்க் மாய்ஸ்சர் கிட், இன்னொன்று வந்து பேசிக் கேர். இது 2 வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எனக்கு தெரியும். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் லிப் பாம் வாங்கும்போது கூட இது வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து லெனார்ஜோட பேசிக் கேர் கிட். இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ இதுதான் இருக்கும். இந்த 2 பாட்டில் தான் வந்து இருக்கும். ஒன்று வந்து லெனார்ஜோட எசென்ஷியல் பேலன்சிங் ஸ்கின் ரிஃபைனர் லைட், இன்னொன்று வந்து எசென்ஷியல் பேலன்சிங் எமல்ஷன். ரெண்டுமே வந்து 15 ml. இது ரெண்டுமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இங்கே குவைத் வின்டருக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அந்த ட்ரைனஸை வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் சப்லாக வந்து வச்சுக்கும். பட் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா,
உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து ஸ்கின்ல ஆக்டிவாக பிரேக் அவுட்ஸ் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் போது இதை யூஸ் பண்ணால் அது வந்து அக்ரிவேட் ஆகுது. நான் டெஸ்ட் பண்ணப்போ அப்படி தான் ஆச்சு. அதனால உங்களுக்கு ஸ்கின் வந்து நார்மலாக நல்லா இருக்குது அப்படின்ற டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஹைட்ரேஷன் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் 3 ஸ்கின் பீப்புளுமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டர், ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் கையில் எடுத்துகிட்டு இப்படி நம்ம ரப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கின்ல வந்து ஒத்தணும், ஸ்கின்ல வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பேலன்சிங் எமல்ஷன். க்ரீமை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சி வந்து நான் காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். டெக்ஸ்சர் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஆனால் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் டைப்க்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் தான். பட் மேபி பர்சனலாக எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இது வந்து ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இது ரெண்டுமே. ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மேபி ஏன்னா இப்போ எனக்கு செட் ஆகலை அப்படின்னா யாருக்குமே செட் ஆகாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. மேபி எனக்கு ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இன்னும் எனக்கு புதுசாக என்ன ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பேங்க். இந்த வாட்டர் பேங்க் கிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான பிளாகர்ஸ் வந்து இதை பேசுறது வந்து நான் பார்த்துருக்கேன். ஃபேவரட்டான யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் இதை பேசுறத பார்த்துருக்கேன். அடிக்கடி வந்து மால்விகா செட்லானி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாய்ஸ்சர் பேங்க் பற்றி ரொம்ப ஹையாக பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால இந்த கிட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்களுடைய ஸ்டோரிஸில், வீடியோஸ்லாம் கூட வந்து போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட் தான். நமக்கு இந்த கிட்டில் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சர் ஒரு எசன்ஸ் வந்து வந்துச்சு 10 ml. அதுக்கப்புறமா வந்து ஒரு வாட்டர் பேங்க் ஐ ஜெல் வந்துச்சு 3 ml அண்ட் ஒரு வாட்டர் பேங்க் மாய்ஸ்சர் க்ரீம் இது வந்து 10 ml. ஸோ இது 3 தான் வந்து நமக்கு வந்திருக்கு. நல்லா செம க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சப்போஸ் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, சும்மா ஒரு ஒரு 3-4 days ட்ராவல் அப்படின்னா இந்த மாதிரியான கிட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் ட்ரை பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நான் ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். சூப்பராக இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு மேபி நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் என்னோட கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பார்த்துக்கோங்க. நான் வந்து கமெண்ட்டில் மோஸ்ட்டாக வந்து ஒரு யூஸ் பண்ண உடனே நமக்கு வந்து போட்டுருவேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் புதுசாக என்ன ஸ்கின் கேரில் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸோட லைட் டே லோஷன் லாவெண்டர் அண்ட் நெரோலி வித் SPF 25. இது வந்து நமக்கு 40 ml வந்து வருது. பாட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு ஃப்ராஸ்டட் பாட்டில் பேக்கேஜிங் தான் இது. நல்லாயிருக்கும். அண்ட் நமக்கு மேலே வந்து ஒரு பம்ப் கொடுத்துருக்கிறதுனால ப்ராடக்ட் டிஸ்பென்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம டெய்லி மார்னிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் SPFும் இருக்கிறதுனால ஸோ நம்ம வெளியில் எங்கேயாவது போகல, நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும் போது நமக்கு ஒரு SPF வேணும் அப்படின்னும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நான் வந்து ஒரு 1 வீக்காக வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். செம்ம சூப்பராக இருக்குது. இதோடைய அந்த லாவெண்டர் ஸ்மெல் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு ப்ளீஸிங்கான ஸ்மெல்லாக இருக்குது. போட்ட கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த ஸ்மெல் இருக்கும். பட் இட்ஸ் நாட் ஹை. ரொம்ப நல்லா இருக்குது. அதோடைய இந்த மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் 40 ml வந்து நமக்கு கொடுக்குறாங்க. என்னுடைய காம்பினேஷன் ஸ்கின்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிளைமேட் வந்து மாறிட்டு இருக்கு. அதனால தான் வந்து எனக்கு செட் ஆகுது. சப்போஸ் வின்டர்னா இது எனக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு சம்மருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இந்த லோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ அதனால சம்மருக்கு தான் வந்து செட் ஆகும். நான் இப்போ வந்து ஒரு 2 pumps வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு அது கரெக்டாக இருக்குது. இதோடைய ஃபினிஷ் எப்படி இருக்குது ஸ்கின்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவியாகவும் இல்லை, ஒரு மாதிரி சாட்டன் ஃபினிஷ் வந்து இருக்குது ஸ்கின்ல. அது வந்து நல்லா இருக்குது. ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஹைட்ரேட்டடாக இருக்குது. அதே டைமில் வந்து அந்த ஆயிலி லுக் வந்து கிடையாது. ஆயிலியாவோ ரொம்ப டூவியாவோ அந்த மாதிரி கிடையாது. நல்ல ஒரு மேட் டு சாட்டன் ஃபினிஷ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. டெக்ஸ்சர் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் இப்படிதான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குது பிளெண்ட் பண்ணுறதுக்கு. அதை பிளெண்ட் பண்ணும்போது லைக் ஒரு பாம் பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்மெல் நல்லா இருக்குது. ஸ்மெல் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறேன். இப்போ தான் நான் வந்து ஒரு 1 வீக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து ஓகே தான். மேபி அதுதான் சொல்கிறேன், இந்த எனக்கு ஓகே தான். பட் ஆனால் இந்த ஆக்னி பிரேக் அவுட்லாம் வந்து இதனால வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ கரண்ட்டாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் டெஸ்ட் பண்ணணும். மேபி இந்த ஆக்னிலாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் திரும்பி நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இந்த ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸில் வந்து இது மட்டும் இல்லை, நான் இன்னொன்று வந்து வாங்கியிருந்தேன். எல்லாருமே வந்து வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கினா வர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருக்க ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது வந்து ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸோட சவுந்தர்யா ஏஜ் டிஃபைங் சீரம். இது
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட். 30 ml வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4595 வந்து வரும். ஏதோ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஆஃபரில் வாங்கும் போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிட்லாம் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதை வந்து நான் யூஸ் பண்ணலை, ஏன்னா இது வந்து லைக் நிறைய ஆயிலோட பிளெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், கவுஸ் கீ, லிக்ரைஸ் ரூட், சாண்டல்வுட் ஆயில் அதெல்லாம் வந்துருக்கு. பேஸ் ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செசமி ஆயில். ஸோ செசமி சீட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு வந்து முக்கால்வாசி செட் ஆகாது. கண்டிப்பாக போர்ஸை கிளாக் பண்ணி பிம்பிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து பர்சனலாக கூட நான் ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸில் வந்து நான் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தப்ப அவங்களும் சொன்னாங்க, ஸோ உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஆக்னி ப்ரோன் அப்படின்னு சொன்னால் we will not recommend this அப்படின்னு சொன்னாங்க. அதர் தேன் தட் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ்க்குலாம் வந்து இது சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது அப்படின்னா அதனால ஒரு பிரைட்னிங்காக ஒரு ரெஜுவினேட்டிங்காக இருக்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து இதை வந்து என்னோட ஹஸ்பண்ட்காக வாங்கியிருந்தேன். அவர் இங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. மேபி இது ஒர்க் ஆகுமா இல்லையா, மேபி இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் கேட்ட, இது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டது, கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து நான் வாங்கியிருக்கேன். அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. செம்ம நரிஷிங்காக இருக்குது, மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 drops தான் வந்து யூஸ் பண்ணுறாரு டெய்லி. அதுவே வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து போதுமான அளவு இருக்குது. நல்ல ஸ்மெல்லும் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இது சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அந்த ஸ்மெல் வந்து, மேபி அதனால ஏதாவது அலர்ஜி வரும். ஸோ பர்சனலாக அவங்களே பிராண்டே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாததுனால நான் வந்து என்னோட ஸ்கின்ல நான் யூஸ் பண்ணி பார்க்கவே இல்லை. நான் எந்த ஒரு ரிஸ்க்குமே வந்து எடுக்க விரும்பலை. இது வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் இதை பற்றி தனியாகவே வந்து நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ். பட் இந்த ரேஞ்சில் வந்து எனக்கு அந்த சௌந்தர்யா ரேடியன்ஸோட 24 கேரட் கோல்டு க்ரீம் வந்து எனக்கு செட் ஆச்சு. அந்த க்ரீமை பற்றி தனியாக நம்ம சேனலில் ஒரு ரிவ்யூ இருக்குது. மேலே இருக்க கடை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். இல்லைனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸில் வந்து இதெல்லாம் வாங்கினதுக்காக எனக்கு வந்து ஃப்ரீ சாம்பிள் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஆல்சோ ஐ ஃபர்காட் லெனார்ஜ்லேருந்து இந்த க்ரீம் ஸ்கின் குவிக் ஸ்கின் கேர் பேக் கூட ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது ஏதோ க்ரீமியாக இருக்கும் போல இருக்கு பேக்கு. இதுவும் நான் ஸோ ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸில் நமக்கு ஃப்ரீயாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒன்று வந்து டெலிகேட் ஃபேஷியல் கிளென்சர். இது வந்து லஷோப்ரா ஹனி லெமன் அண்ட் ரோஸ் வாட்டரோடைய இந்த ஃபேஸ் கிளென்சர். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு சஞ்சீவ்னி பியூட்டி எலிக்சர். இன்னொன்று வந்து சன் ஃப்ளூயிட் டெண்டோ கோகனட் வாட்டர் வித் டர்மரிக் அண்ட் பேசில் லீஃப். இது வந்து ஒரு SPF. இதுவும் ட்ரை பண்ணி பார்த்து ஒத்துக்குதா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கின் கேர் வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து காமா ஆயுர்வேதாலேருந்து ஒரு நைட் க்ரீம் வந்து வாங்கினேன். ஆல்சோ வந்து அவங்களுடைய ஸ்க்ரப் வந்து வாங்கினேன். அது ரெண்டுமே வந்து வாங்கினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக அவங்களுடைய பெஸ்ட் செல்லிங் ரோஸ் வாட்டர் இதே மாதிரி இது வந்து 25 ml 2 கொடுத்துருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேர் கேர் கிட் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மெயினாக என்ன ஆகி போச்சுன்னா, அந்த ஊர்லேருந்து நமக்கு அனுப்பும் பொழுது காசு கொடுத்து வாங்கின ப்ராடக்டை வந்து அனுப்பலை. அது பதிலாக ஃப்ரீயெல்லாம் வந்து கரெக்டாக அனுப்பியிருக்காங்க. ஸோ பேக் பண்ணும்போது அந்த க்ரீம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த க்ரீம் வந்து என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. பட் அந்த க்ரீம் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் இப்போ வந்து பெரிய சைஸ் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த க்ரீம் வந்து நமக்கு வரலை. நம்ம ஊருக்கு போனால் தான் எடுக்க வேண்டி வரும். பட் அதோடைய ஃப்ரீ சாம்பிள்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. இந்த ரோஸ் வாட்டர் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கான வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும். இது வந்து ஆல்வேஸ் நான் ஃப்ரிட்ஜில் போட்டு வைப்பேன். எப்போல்லாம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப கூலிங் எஃபெக்ட் வேணுமோ அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இந்த ஹேர் கேர் கிட் வந்து ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. பேக்கேஜிங்கே செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதில் வந்து நமக்கு ஒரு ஹேர் கிளென்சர், அதுக்கப்புறம் ஒரு பிரிங்காதி தைலம், அதுக்கப்புறம் ஹிமாலயன் டியோடர் ஹேர் கண்டிஷனர், அப்புறம் ரோஸ் அண்ட் ஜாஸ்மின் ஹேர் கண்டிஷனர். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து நமக்கு பிரிங்காதி ஹேர் கிளென்சர் வந்து 50 ml அண்ட் அந்த பிரிங்காதி தைலம் வந்து 50 ml இருக்குது. மீதி 2 கண்டிஷனருமே வந்து 8 ml வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ரொம்ப க்யூட்டான அழகான ஒரு உடன் கோம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ஃப்ரீயாக கிடைச்ச கிட். இது ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். பட் இந்த பிரிங்காதி தைலம்லாம் வந்து செட் ஆகுமான்னு தெரியல. கம்ப்ளீட்டாக வந்து இந்த வின்டர் போனதுக்கப்புறம் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் இந்த கோம் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக திரும்ப இந்த பேக்கேஜ்குள்ளே போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது இந்த கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேரில் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து இந்த சிம்பிளோட மைசலர் வாட்டர் வந்து நான் வாங்கியிருந்தேன். யூஸ்வலாக வந்து நான் கார்னியர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இன்னி வரைக்கும் எனக்கு அது
ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாமல் அவ்வளோ சூப்பராக மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பட் சிம்பிளுக்கும் வந்து ட்ரை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நான் வந்து புதுசாக வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு காம்போவாக கொடுத்துருந்தாங்க. சிம்பிளோடைய இந்த மைசலார் வாட்டர் கூடவே வந்து இந்த கிளென்சிங் வைப்ஸ் இது ரெண்டு வந்து வந்திருந்தது. ஸோ அது ஒரு காம்போவாக ஏதோ ஒரு கம்மி ரேட்டில் வந்து இருந்தது. இதை நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே இதுக்கும் வந்து நான் இதில் காட்டியிருக்க ப்ராடக்ட்ஸ் முக்கால்வாசி எதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் வந்து நான் ஃபர்ஸ்டே பின் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னு போது செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் வந்து இவ்வளோ தான். ஆமாம், ஸ்கின் கேர் வந்து இவ்வளோ தான். ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரம் கூட ஒன்று வாங்கியிருந்தேன். லாரியலில் வந்து யூஸ்வலாக அந்த எக்ஸ்ட்ரானரி ஆயில் சீரம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் வேறு ஒரு சீரம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் பேக் பண்ணும்போது அனுப்ப மறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அதுக்கு ஃப்ரீயாக கொடுத்த ப்ராடக்ட் மட்டும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. என்னென்னா இப்போ காசு கொடுத்து வாங்கினதெல்லாம் ஊர்லேயே இருக்குது. ஃப்ரீயாக அனுப்பிச்சதெல்லாம் மட்டும் நமக்கு கரெக்டாக வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து லாரியலோடைய கோல்டு கெனோவா ப்ளஸ் ப்ரோட்டீன் அப்சல்யூட் ரிப்பேர் மாஸ்க். இது வந்து ஒரு ஹேர் மாஸ்க். இதை நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துறேன். இன்ஃபேக்ட் நான் என்னோட ஹேருக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு மாஸ்க்குமே வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் லாரியல் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுவும் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே. ஸோ யூஸ்வலாக இது வரைக்குமே வந்து நான் அந்த லாரியலோட சீரம் தான் வந்து ஹீட் ப்ரொடெக்டன்ட்டாகவும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பட் என்னன்னா வேற ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட்ல வந்து நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செபாஸ்டியன் ட்ரில்லியன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து செபாஸ்டியன் ட்ரில்லியனோட தெர்மல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஷிம்மர் காம்ப்ளெக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மிக்ஸ்டு ஆயில் மாதிரி ஒரு ஃபார்முலாவில் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஹீட் அப்ளையன்சஸ் வந்து ஹேரில் யூஸ் பண்ணணும். ஸோ மேபி இது வந்து ஏதோ ஷைனிங்கும் கொடுக்கும்னு நினைக்கிறேன். லைட் வெயிட் ஷைன் அண்ட் தெர்மல் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே. ஸோ இது வந்து நம்மளுடைய ஹேர் கேரில் ஒரு நியூ அடிஷன். இது நான் யூஸ்வலாக வந்து இதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸமியோட ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒன்றில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1950. இதுவும் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த Nykaa சேல் போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த டைமில் தான் வந்து இதெல்லாம் வாங்கினேன். நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் இருந்துச்சு, அதனால வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோம் செட் வந்து ஒன்று வாங்கினேன். பிரான்சன் ப்ரொஃபஷனலோடைய 10 பீஸ் கோம் செட். இதில் என்னென்ன கோம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் டெயில் கோம், ஒரு ஒயிட் டூத் ட்ரிபிள் டெயில் கோம், பார்பர்ஸ் கோம், ஒயிட் டூத் கோம், மெட்டல் ப்ரோ லிஃப்ட் கோம், நான் மெட்டல் ப்ராங் லிஃப்ட் கோம், டீடாங்கிளிங் ரேக் ட்வின் டெயில் கோம், டீடாங்கிளிங் பேசன் கோம், அப்புறம் 2 டெயில் கோம். ஸோ இது எல்லாமே இதோ இங்கே லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அழகா ஒரு பேக் பண்ணி இந்த மாதிரி நமக்கு அனுப்பியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்ல வந்து இருக்கும். ஓகே, செட் ஆஃப் 10 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees. எனக்கு இதில் நிறைய இந்த சீப்பெல்லாம் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை சீப் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு மெயினாக இதில் வந்து இந்த டெயில் கோம் வந்து எனக்கு யூஸ்வலாக இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து டெயில் கோம் இல்லை, மெட்டல் டெயில் கோம். இது வந்து நம்ம ஹேர் வந்து செக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் அண்ட் ஜிக்ஸாகாக ஏதாவது நம்ம ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில். அண்ட் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் டிஃப்ரெண்ட்டாக அதை ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நம்ம ஹேர் செக்ஷன் பண்ணும்போது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோம்லாம் வந்து. அண்ட் ஹேர் கேரில் ஸ்கின் கேர்லன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோதான். யா எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபேவரட்டான மேக்கப் செக்ஷனுக்கு வந்து போகலாம்.